وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنما يأمركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون. وقال الله تعالى في آية أخرى أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم والله في عون العبد ما كان العبد في عون أخيه أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வால் கண்ணியமளிக்கப்பட்ட மகிமையாக்கப்பட்ட ஒரு மாதம் அடுத்து வர இருக்கிறது. அதனுடைய கண்ணியமும் மகிமையும் அதனுடைய பெயரிலேயே இருக்கிறது. முஹர்ரம், சங்கையாக்கப்பட்டது என்பதாக அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு மாதம் அடுத்து வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சமுதாய மக்களுடைய சிந்தனைகளில் சில மாதங்கள் ஒதுக்கப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக, உதாசீனப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாதங்களில் ஒன்றாக முஹர்ரமும் இருக்கிறது. சஃபரை போல, ஷவ்வாலை போல முஹர்ரமுடைய மாதமும் நம்முடைய சமுதாயத்து மக்கள் அந்த மாதம் அதிலே தொடங்கக்கூடிய காரியம் தொடங்காது என்கிற ஒரு சிந்தனை வயப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் அவர்களுடைய சிந்தனையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். சில ஆயத்துக்களை ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிறார், 2வது அத்தியாயம் 208வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஓ ஈமான்தாரிகளே, நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவ்வுன் முபீன், ஏன் தெரியுமா, அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், 2வது அத்தியாயம் 169வது வசனத்துல, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, ஷைத்தான் உங்களை தூண்டுவதெல்லாம் தீமைகளையும் வெட்கக்கேடான காரியங்களையும், வான் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவதையும் தான் உங்களுக்கு தூண்டுவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இவைகளெல்லாம் யாருக்கு சொல்லப்படக்கூடியதுன்னா நமக்கு சொல்லப்படக்கூடியது, இஸ்லாத்துல இல்லாதவர்களுக்கு அல்ல. ஈமான்தாரிகளே அப்படின்னா யாரை குறிக்கும்? நம்மளைத்தானே குறிக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே என்பதாக அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுது. ஆத்துல ஒரு கால, சேத்துல ஒரு கால வைக்காதீங்க. இங்கே பாதியும் அங்கே பாதியுமா இருக்காதீங்க. உங்களுடைய கலிமா எப்பொழுது உள்ளத்திலே புகுந்து விட்டதோ அந்த கலிமாவின் கீழ் வந்து விடுகிறது. இது அல்லாஹ்வுடைய அறிவுகளாக இருக்கிறது. அல்லாஹ் அழைத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இங்கே பாதியும் அங்கே பாதியும் அப்படிங்கிற ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கென்று இருக்கக்கூடிய
வழிகாட்டுதல்களை விட்டுவிட்டு வேறு வழிகாட்டுதல்களை தேடி சிந்தனைகள் போவது. அப்படி ஒரு நிலையில தான் இந்த ஆயத்து அவர்களுக்கு ஏவப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆன்மீக வழிபாடுகளையும் தாண்டி இஸ்லாம் எல்லா துறைகளிலும் வழிகாட்டி தந்திருக்கிறது. திருமணமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, தூங்குவதாக இருந்தாலும் சரி, மலஞ்சலம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் சரி, நடப்பதாக இருந்தாலும் சரி, எச்சி துப்புறதுல இருந்து செருப்பு அணிகிற வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை விஷயங்களுக்கான வழிகாட்டுதலை தந்துவிட்டு நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஏவுகிறான், கட்டளையிடுகிறான். இது போன்ற வழிகாட்டுதல்களை தந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது. இது எளிமையான மார்க்கம். இஸ்லாத்தினுடைய ஏவல்கள், விளக்கல்கள், வழிகாட்டுதல்கள் மாதிரி ஒரு லேசான விஷயம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடிய அளவுல அவர்களுடைய சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கிற நிலையில ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறார்னு அர்த்தம். அவருடைய சூழ்நிலை கஷ்டமாக்கி காட்டுது, அதனுடைய யதார்த்த கஷ்டம் அல்ல. ஆக அந்த ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதையும் தாண்டி, இந்த வட்டரையும் தாண்டி நம்முடைய தேடல்கள் இருக்கிற பொழுது அது பிறமத கலாச்சாரமாகவோ நாகரிகமாகவோ பழக்க வழக்கங்களாகவோ நடவடிக்கைகளாகத்தான் இருக்கு. அது போன்ற நடவடிக்கைகள், அது போன்ற பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இவைகள் எல்லாம் சில சமயங்களிலே அழிவை ஏற்படுத்திவிடும், சில சமயங்களிலே நாசத்தை ஏற்படுத்திவிடும், சில சமயங்களிலே சீரழிவை ஏற்படுத்திவிடும், சில சமயங்களிலே வெட்கமற்ற தன்மையை உருவாக்கிவிடும். முஸ்லிம்களுடைய கண்ணியம், பாதுகாப்பு இவைகளுக்கான ஒரு உத்தரவாதமும் உறுதிப்பாடும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருமையாக ஒரு சூறாவில் சொல்றான், எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு சூறா தான். மறுமையை மறுக்கக்கூடியவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை சொல்லுகிறான். மறுமையை மறுக்கும் உள்ளங்களுடைய வெளிப்பாடுகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அரஐத்தல்லதீ யுகذிபு பித்தீன், நபியே மறுமை நாளை மறுக்கக்கூடிய அந்த நபரை நீர் பார்த்தீரா? தீர்ப்பு நாளை பொய் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை பார்த்தீரா? பதாலிக்கல்லதி எதொற்குள் எட்டி, அவன்தான் அனாதைகளை விரட்டுவான். வலா யஹல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கிற விஷயத்திலே தூண்ட மாட்டான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேடுதான். அல்லதீன ஹும் யுராஊன், பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்பமான பொருளை தருவதை கூட அவர்கள் தடுத்துக் கொள்கிறார்கள். அற்பமான பொருளை கூட கொடுக்க மறுப்பார்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் மறுமையை மறுக்கும் உள்ளங்களின் அடையாளங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். 30வது ஜுஸுல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சிறிய ஒரு அத்தியாயம். கடைசி வசனத்தை நம்ம கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கடைசி வசனம், வயம்னஊனல் மாஊன், அற்பமானதை கூட கொடுக்க மறுப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அற்பமானதுன்னா சாதாரணமாக நம்முடைய தேவையில உள்ள ஒரு பொருட்கள், இதை கூட தரமாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இருட்டிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மகரிபு வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கத்தி, பாத்திரம், வாளி, தண்ணீர், உப்பு, நெருப்பு, தீப்பெட்டி இது போன்ற பொருள்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, நம்புவாங்க. இருட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் தருத்தினியம் வரும், தரித்திரம் பிடிக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய இந்த பழக்கங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் ஒரு அற்பமான பொருள். தீப்பெட்டிங்கிறது, ஒரு வாளிங்கிறது, ஒரு தண்ணீருங்கிறது சாதாரண தேவைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள்.
இதை அவங்க தரமாட்டாங்க. தராததுக்கான காரணம் சொல்றாங்க. இவர்கள் எதை பழக்க வழக்கமாக கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் மறுமையை மறுக்கும் உள்ளங்களின் அடையாளங்கள் என்பதாக அல்லாஹ்வால் திருமறையிலே சொல்லப்பட்டது. அது போன்ற பழக்க வழக்கம் நம்மிடத்துல வந்தா அப்ப அல்லாஹ்வுடைய அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற மாதிரி தான் ஆகும். அவர்களை பொறுத்தளவுல பழக்க வழக்கம் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏனால் அவர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்கள் அல்ல. அந்த பழக்க வழக்கங்களை காப்பு அடைத்து நாமும் தர்த்தீனியமாக விளங்கி கொடுக்க மறுத்தால் பயம் நாகூனல் மாகும். இந்த வசனம் முட்டும். அற்பமான பொருளை கூட கொடுக்க மறுப்பார்கள் அப்படின்னு. மறுமையை மறுக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு துரதிஷ்டம். இதுதான் தர்த்தீனியம். மறுமையை தீர்ப்பு நாளை மறுக்கக்கூடிய உள்ளத்தினுடைய அந்த அடையாளம் வர்றது இருக்குதே, இதுதான் நம்மை அழிவுபடுத்தக்கூடியது, இழிவுபடுத்தக்கூடியது. ஆக இது ரொம்ப நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ஏதோ நம்புறோம், ஏதோ செய்யறோம் அப்படின்னு. ஆனால் இது எந்த அளவுக்கு இஸ்லாத்துல கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நேர் மாற்றமா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பிறர் கேட்டு நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும், மாட்டேன்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம பிறர் கேட்டு நாங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பொருள் எது? என்னென்ன பொருளை பிறர் கேட்டா கொடுக்க மறுக்கக்கூடாது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தண்ணீர், நெருப்பு, உப்பு என்பதாக சொல்றாங்க. இது பிறர் கேட்டா கொடுக்க மறுக்காதீங்க அப்படின்னு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிலுக்கு கேட்டாங்க, தண்ணீர் சரி, தாகம் இருக்குது, நெருப்பு, உப்பு இது கேட்டா கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதற்கான காரணம் எனக்கு விளங்கலையே அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மையார் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான ஒரு பட்ட பெயரை, உமைரா என்கிற ஒரு பட்ட பெயரை செல்லமாக அழைத்து சொல்லுகிறார்கள். உமைராவே, நீர் கொடுக்கக்கூடிய நெருப்பினால் எவ்வளவு உணவுகள் தயாரிக்கப்படுகிறதோ அத்தனை உணவுகளையும் நீ தர்மம் செய்த நன்மையை பெறுவாய். நீ கொடுத்த நெருப்பினால உணவு சமைச்சாங்க, எவ்வளவு உணவு தயாரிக்கப்படுகிறதோ அது அத்தனையும் நீ தர்மமாக கொடுத்த நன்மையை பெறுவாய். நீ கொடுத்த உப்பின் மூலமாக எந்த அளவுக்கு அந்த தின்பொருளிலே, உணவு பொருளிலே ருசி சேர்ந்ததோ அது அத்தனையும் நீ தர்மம் செய்த கூலியை பெறுவாய், நன்மையை பெறுவாய். மட்டுமின்றி தண்ணீர் தாராளமாக கிடைக்கக்கூடிய கட்டத்திலே பிறர் கேட்டு தண்ணீர் கொடுத்தால் 60 அடிமைகளை உரிமை விட்ட கூலியை பெறுவாய். தண்ணீர் தாராளமாக கிடைக்கக்கூடிய சமயத்தில், தண்ணீர் பஞ்சமாக இருக்கக்கூடிய, தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய சமயத்தில் பிறர் கேட்டு நீர் தண்ணீர் கொடுத்தால் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றிய கூலியை பெறுவாய், நன்மையை பெறுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மத்தியில் நடந்த கேள்வி பதிலாக இருக்கக்கூடிய இந்த உரையாடல்ல எவ்வளவு பெரிய அறிவுரை இருக்கிறது. இதெல்லாம் அப்பட்டமாக மீறக்கூடிய ஒரு சூழ்நிலை சம்பிரதாயங்களினால் ஏற்படுகிறது, மூட நம்பிக்கைகளினால் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் வரக்கூடிய வரி, வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹி. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். ஒருவன் தன்னுடைய முஸ்லிமான சகோதரருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஹதீஸுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்கும் பொழுது மகரிபானா யார் எது வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, ஊசி கேட்டால் கொடுக்கக்கூடாது, காசு கேட்டால் கொடுக்கக்கூடாது,
என்ன காசு என்ன செக்கா கேட்க போறாங்க? ஏதோ யாசகர்கள் வந்து ₹1 ₹2 கேட்பாங்க. இருந்துச்சு, மாதிரி போயிடுச்சு, தண்ணி கேட்டா கொடுக்கக்கூடாது. அப்ப இந்த ஹதீசுகள் எல்லாம் அப்பட்டமாக மீறப்படுது. நாம ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தால் அது எங்கேயாவது ஒரு ஆயத்தை போய் இடிக்கும், ஏதாவது ஒரு ஹதீஸை போய் முட்டும். அந்த பாவத்தாரியாக நாம் ஆகக்கூடாது. அதற்காக வேண்டித்தான் சம்பிரதாயங்கள் கண்டிக்கப்படுகிறது. நான் பல தடவை பேசியிருக்கிறேன். சம்பிரதாயங்கள், சடங்குகளை அது ஈமானுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேட்டு வைக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக நான் அதை பற்றி பல ஜுமாக்களில் சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தை பாதிக்கும், தன் வாழ்க்கையை பாதிக்கும், தன் ஈமானை பாதிக்கும், நமக்கென்று இருக்கக்கூடிய தனி கலாச்சாரத்தை பாதிக்கும். மூட நம்பிக்கைகள் படுமோசமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டார்கள், என்னுடைய காலில் போட்டு மிதிச்சது மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கம், தோண்டி எடுக்கிறாரே அப்படின்னா இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நறுக்கணும். ஆக சடங்கு என்கிற பெயராலே, சம்பிரதாயம் என்கிற பெயராலே, தரித்திரியம் என்கிற பெயராலே, சாத்திரம் என்கிற பெயராலே இது போன்ற ஆயத்துக்களுக்கு, ஹதீசுகளுக்கு நாம் மாறு செய்யக்கூடிய ஒரு துணிவை பெற்றுவிடக்கூடாது. இவைகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நம்மை விட்டு இஸ்லாம் விலகி போய்விடும் என்றாவது ஒரு நாள். நாம் விலக தயாராக இல்லை என்றால் அது நம்மை விட்டு விலகி போய்விடும். இஸ்லாம் விலகி போய்விடும். அதனால இது வெகு விரைவாக சிந்தனையில் கொள்ள வேண்டிய ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பிற மத பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள் நம்முடைய சிந்தனையிலே சேர்மானமாகுமோ அந்த அளவுக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஈமானிலே தேய்மானம் ஏற்படும். இது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும் என்பது உலக நியதி. அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆகையினால் நம்முடைய சிந்தனைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கைகள்னால அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா விதவைகள். ஏன்னா அந்த முஹர்ரம் மாசத்துல நிறைய மூட நம்பிக்கைகள், அது பெண்களுக்கு மத்தியில் குறிப்பாக அதிகமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு விஷயங்களை சொல்ல வேண்டியது. விதவைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மூட நம்பிக்கைகள். அதுவும் பெண்கள் பாதிக்கப்படுறது அதே பெண்களாலேயே. பெண்கள் பாதிக்கப்படுறது அதே இனத்தை சேர்ந்த பெண்களாலேயே. பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கூக்குரல் இருக்காங்க எல்லா அமைப்புகளும். பெண்களை பத்தி யாராவது தவறா பேசிட்டா எத்தனையோ அமைப்புகள், இயக்கங்கள் அப்படியே கொந்தளிக்குது. எப்படி பெண்களை பத்தி எப்படி பேசலாம்? இதெல்லாம் தொடர்ச்சி எடுக்கிறது. ஆபாசமாக உடை அணியக்கூடாதுன்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? ஆபாசமாக பெண்கள் உடை அணியக்கூடாது, இது என்ன கெட்ட வார்த்தையா? இதே எட்டு தப்பா யாரும் சொன்னவர் பெரிய வல்லல் அல்ல, பெரிய அவரும் இல்லை, ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லிட்டாரு. அதுக்கு எதிர்ப்பு எப்படி சொல்ல போச்சு? அப்புறம் வேற எப்படி சொல்றது? ஆபாசமாக அணியுங்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? பத்திரிகையில் நீங்க படிக்கிறது தானே. இவ்வளவு கொடுமைகள், குறிப்பாக விதவைகளுடைய விஷயத்துல. விதவைகளை பார்த்தா காரியம் கைகூடாது, வெற்றி கிடைக்காது அப்படின்னு இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10 விதவைகளோட வாழ்க்கை நடத்தி விட்டு வரலாற்று நாயகராக திகழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விதத்தில் குறைஞ்சிட்டார்? எந்த வெற்றி நழுவி போச்சு? பார்க்கிறதே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நவீன காலத்திலேயே அவங்களோட வாழ்ந்து கட்டிட்டாங்க. சமய தலைவராகவும் பொது வாழ்க்கையிலே சிறந்தவராகவும் உலக புகழ் பெற்றவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனை புரிந்து காட்டியிருக்கிறார். உலகத்தையே மாற்றி அமைத்த மாபெரும் தலைவர்களில் 100 தலைவர்களில் முதலாவது இடத்தை பிடித்தவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார். வரலாற்றில் தடம் பதிச்சு போயிட்டார். இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, விதவைகளுடைய மூஞ்சிகள் முடிக்கக்கூடாது, காரியம் கைகூடாது, வெற்றி கிட்டாது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் அறிவு சார்ந்து இதை யோசித்தாலே போதுங்க. ஆன்மீகம் கூட அப்புறம் அறிவே அல்லாஹ் எதுக்கு கொடுத்திருக்கிறான்? இதை கொண்டே தட்டிவிடக்கூடிய சமாச்சாரம் இது. அதுல வீக்னஸா இருக்கும் பொழுதுதான், கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தலைங்கும் பொழுதுதான் எச்சரிக்கும் முகமாக வேதங்களோ தெற்கு தரிசிகளோ வர்றாங்க. சிந்திச்சு பாருங்க. விதவைகளுடைய முகத்துல முடிச்சா காரியம் கைக்கூடாதுன்னா கவுன்சிலர் விதவை தான்.
ஒரு எம்எல்ஏ விதவையா இருப்பாரு, இல்லை எம்பி இருக்கும், சிஎம் இருக்கும், பிஎம் இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் கைகூட உலகாதாயம் பெற வேண்டும் என்று சொன்னால் உலக காரியங்களை வெற்றி பெற போய் பார்க்கறது இல்லையா? அப்பப்பட்ட காரியம் கைகூடாம போயிட காரியம் கைகூடணுங்கிற காரியத்தில் இவங்க பார்க்கறது, அவங்க இருக்கிற இடத்துல போய் பார்க்கறது. அப்ப மட்டும் போச்சு, எங்கே நம்பிக்கை எங்கே போச்சு? ஆக அறிவு ரீதியாக சிந்திச்சு பார்த்தாலே ஒரு எடுபடாத சமாச்சாரம் போன்ற விஷயம். இதை போய் நம்ம புனிதமான ஒரு பகுத்தறிவுல போய் ஏற்றி கொண்டாடலாம். அதே போல துக்கத்தினுடைய விஷயத்துல இஸ்லாம் அழகா சொல்லியிருக்கு. 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. 3 நாள் தான் அளவு. மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் எந்த துக்கத்தையும் அனுஷ்டிக்க கூடாது. மனைவி என்பவள் விதிவிலக்கு. கணவனை இழந்த அல்லது கணவனை பிரிந்த இப்படிப்பட்டவள் விதிவிலக்கு. கணவனை இழந்தவளாக இருந்தால் 4 மாதம் 10 நாட்கள். கணவனை விட்டு முற்றிலும் பிரிந்தவளாக இருந்தால் இந்தாங்கிற அடிப்படையில் 3 மாதம் உடைக்கலாம். கணவனை இழந்தவளுக்கு இந்தாங்கிற அடிப்படையில் 3 மாதம் 4 மாதம் 10 நாள். கணவனை விட்டு முற்றிலும் பிரிந்த 3 மாதம் உடையலாம். துக்க அனுஷ்டிக்கலாம். இவங்க மட்டும் விதிவிலக்கு. சில பகுதிகளிலே கம்ப்யூட்டர் இந்தா என்பது போல 40 நாள் மட்டும் இந்தார்கள். அது கூட முடிஞ்சு போச்சு. இதுவும் தவறு, முற்றிலும் தவறு, நாம ஏற்படுத்திக் கொண்டது. இன்னும் சொல்ல போனா நேரத்தினுடைய விஷயத்துல இஸ்லாம் என்ன சொல்கிறது? கணவனை இழந்த பிரிந்த அன்றைய நேரத்திலிருந்து இந்தா ஸ்டார்ட் ஆயிடுது. உடனே இந்தாவுடைய நேரம் ஆரம்பமாயிடுது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஆனால் சிலர்களுடைய நம்பிக்கைகள், சில பகுதியினுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களாக ஏதாவது ஒரு டேட்டை குறிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த பாத்தியா ஓதணும், இந்த பாத்தியா ஓதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நாளை குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த நாளை ஒரு நிகழ்ச்சி நாளை போன்று நடத்துகிறார்கள். என்ன நிகழ்ச்சி நாள்? அந்த குறித்த அன்றைய நாளையில அந்த பெண்ணுக்கு பட்டுப்புடவை, வளையல், பூ எல்லாத்தையும் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அந்த வயசான பெண்மணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, வயோதிக நிலை அடைந்தவங்க, அவங்க வருவாங்க. கணவனை இழந்தவனுக்கு எதுக்கு பட்டுப்புடவை கலட்டு சொல்லணும், பூவை கலட்டு, வளையலை கலட்டு, இந்த வெள்ளச்சிலையை கட்டிக்க. இதை ஒரு நிகழ்ச்சியாகவே, இதை ஒரு நாளைகளை குறித்து இன்றும் நடைமுறையிலே எத்தனையோ பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இருட்டறையில தான் இருக்கணும். வானத்தை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, எண்ணெய் தைக்கக்கூடாது. எத்தனை கட்டுக்கடங்காத கட்டுப்பாடுகள். எதை இஸ்லாம் சொல்லுச்சோ அதை செய்யல. எதுல இருந்து இந்தா ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி கவலை இல்லை. அங்கே அவர்களுடைய விருப்பங்கள் தான் நிறைவேற்றப்படுகிறது. எல்லா விஷயங்களையும் அப்படின்னா இது வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சற மாதிரி இவ்வளவு கட்டுப்படி. இஸ்லாம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் அந்த பெண்ணின் மீது திணிக்கிறது இருக்கிறதே, வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சற மாதிரி. அதே மாதிரி இந்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரை பார்க்கக்கூடாது, யாரை பார்க்கலாம் அப்படின்னு இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருக்குது. அதை யாரும் கவனிக்கிறதாக இல்லை, அதுல யாரும் கவனம் செலுத்துறதாக இல்லை. அங்கேயும் நாமாக சேர்ந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது? மகரமானவர்களை பார்க்கலாம், மகரம் இல்லாதவர்களை பார்க்கக்கூடாது. சிம்பிள். இதான் இஸ்லாம் சொன்னது. மகரமானவர்கள் என்றால் நம்முடைய தகப்பனாரு, கூட பிறந்தவங்க, தாய்மாமு, இவங்கெல்லாம் நிரந்தரமாக நிக்காஹ் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள். அதை அரபியில மகரமானவர்கள் சொல்லுவாங்க. இவங்களை பார்க்கணும். இந்தாவில் இருக்கிறவங்க. மகரம் அல்லாதவர்களை பார்க்கக்கூடாது. ஆனால் இந்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய விஷயத்துல என்ன பழக்க வழக்கத்தில் இருக்குது? மாற்று மதத்து பெண்களை பார்க்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்களை பார்க்கக்கூடாது, மற்றவங்களை எல்லாம் பார்த்துக்கலாம். நாம ஒன்றை ஏற்படுத்துகிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே இஸ்லாம் ஒன்றை சொல்ல, நாம் ஒன்றை செய்வது. இது ஈமானுக்கு அழகா. அதான் அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. இஸ்லாத்துல முழுமையானவங்க. நம்மளை பார்த்து தான் சொல்றான், மாற்று மதத்தவர்களை பார்த்து சொல்லல. இஸ்லாத்திலே உங்களை நீங்கள் முழுமையாக நுழைத்து விடுங்கள், ஈமானை முழுமையாக்கிக் கொள்ளுங்கள், இங்கே பாதி அங்கே பாதி இருக்காதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறார். முஹர்ரமுடைய மாசத்துல
கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது பார்த்திருப்பீங்க. பஞ்சாயம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, மார்பை குளிச்சுக்கிறது, கருப்பு ஆடை அணிகிறது, கறி வகைகளை தவித்துக்கிறது, உப்பாரி வைக்கிறது. ஏனென்றால் இது துக்கத்தினுடைய மாதம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட மாதம். ஆகையினால் இவ்வளவு செய்யணும் என்பதாக சிலர் செய்யறாங்க. அதை எல்லாரும் செய்யறது இல்லை. அதனுடைய தாக்கமாக இந்த கறி சாப்பிடுறது கொள்வதெல்லாம் தவித்துக்கிறது, நல்ல காரியங்கள் நடக்கிறத தவித்துக்கிறது, விசேஷங்கள் வைக்கிறது, இது சாயல்கள் வருது. பெரும்பாலும் நம்மள யாரும் தீ மிதிக்கிறது இல்லை, மார்பு கழிச்சுக்கிறது இல்லை. இதை சொல்றீங்களே, நாங்க தீ மிதிச்சுக்கிட்டா இருக்கிறோம் நினைக்கலாம். நம்ம செய்யறது இல்லை. செய்யக்கூடியவர்கள் செய்யறாங்க. அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கறதுக்கு முஸ்லிமா தெரிவாங்க, ஷியாக்கள். அதனுடைய தாக்கமும் சாயலும் சிலது நம்ம இடத்துல ஏற்படுது. அப்ப சிந்தனையால் ஒன்றுபட்டு இருக்கிறோம், செயல்களால் வேறுபட்டு இருக்கிறோமா? அதுவும் தப்பு தானே. அவங்க ஏன் அதை செய்யறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதனால செய்யறாங்க. நமக்கு அந்த வரலாறு கூட தெரியாது. ஆனா கறி எடுக்க மாட்டாங்க, புது துணி வாங்க மாட்டாங்க, வேற எந்த நல்ல விசேஷமான காரியங்களை வைக்க மாட்டாங்க. ஏன்? வரலாறு தெரியாது, காரணம் தெரியாது. ஏதோ தொத்தி கொண்டு வந்தது, அதனுடைய சாரல் அடிச்சது. இதுவும் தவறுங்க. சிந்தனைகள் ஒன்றுபட்டு இருக்கிறது, செயல்கள் ஏற்பட்டு இருக்கிறது, இருந்தாலும் அதுவும் தவறு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்க்களத்துல கர்பலாவில் இருக்கும் பொழுது சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல லுகருடைய வக்து வந்துருச்சு. லுகர் தொழுகையை முடிச்சு கூட சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு தொழுகையில பெண்களா இருந்தாங்க. இவங்க தொழுகையை விட்டுவிட்டு பஞ்சா எடுக்கிறாங்க, தொழுகையை விட்டுவிட்டு தீ மிதிக்கிறாங்க. எப்படி இதை முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? தொழுகையில காட்டாத அக்கறைய, ஆர்வத்தை, முக்கியத்துவத்தை தீ மிதிக்கிறதுல, மார்பை கிழிச்சுக்கிறதுல, துக்க அனுஷ்டிக்கிறதுல, இது எந்த வகையில தீ, எந்த வகையில இதை மார்க்கம்னு சொல்ல முடியும்? அதனால அவர்களுடைய அடிப்படையே கோளாறாக இருக்கிறதுனால அவங்களை பத்தி நமக்கு பேச்சு இல்லை. ஷியா அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய சாரல்களாக, சாயல்களாக, நிழல்களாக, தாக்கங்களாக எந்த வகையிலும் செயலாக உருவாகிவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை இந்த முஹர்ரமுடைய மாதம். ஏன்னா இஸ்லாம் முற்றிலும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடக்கூடியது, அழித்து விடக்கூடியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல மரணம் ஏற்பட்ட, மரணம் நிகழ்ந்த வீட்டில் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா வர்றவங்களை வாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தருடைய வீட்டில் மரணம் ஏற்பட்டுச்சு, மரணத்துக்கு அது மூட்டு விசாரிக்கிறதுக்காண்டி வர்றாங்க, வர்றவங்களை வாங்கன்னு சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்றது? முறைச்சுக்கிட்டே இப்படி இருக்கிறதா? வீட்டுக்கு உள்ள நிறைய வர்றாங்க, இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கணுமா? இப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தா வராதின்னு சொல்ற மாதிரில இருக்கும். வாங்கன்னு சொல்லக்கூடாது. நோயாளியை சந்திச்சுட்டு போகும்பொழுதே போயிட்டு வர்றேன்னு சொல்லக்கூடாது. நோயாளியை சந்திச்சுட்டு போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. இதை ஒரு வெற்று நம்பிக்கையா நினைக்காதீங்க, வேட்டு வைக்கக்கூடிய நம்பிக்கை இது. இதை நம்புறதுனால என்ன அதுக்கு வந்துட போகுது? ஆமா, நோயாளிகளை பார்த்துக்கணும், போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. மரணம் நிகழ்ந்த வீட்டில் வர்றவங்களை வாங்க சொல்லக்கூடாது. இதனால என்ன வந்துட போகுது, என்ன வந்துட போகுதுன்னு நினைக்கக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வேறொரு சூழ்நிலையை கொண்டு போய் நம்ம விட்டுரும். இந்த நம்பிக்கை தவறானது என்றால் அது தவறானதுதான். அதை விளையாட்டாக கூட நான் நம்பக்கூடாது. இப்படி ஒரு தவறான நம்பிக்கையும் இருக்கு. இது இங்கே வேறு சில பகுதிகளில், உலகத்தினுடைய பல பகுதிகளிலேயும் மூட நம்பிக்கை நிறைந்து காணப்படுது. ஹவாய் தீவுல ஒரு மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, கதவுக்கு நேராக கால் நீட்டி படுக்க மாட்டாங்க அந்த மக்கள். கதவுக்கு நேராக கால் நீட்டி படுக்கக்கூடாது. ஏன்? கதவுக்கு நேராக கால் நீட்டி படுத்தா உயிர் வந்து கால் வழியா வெளியேறி கதவு வழியா போயிடுமா, செத்து போயிடுவாங்களாம். இது சொல்லக்கூடிய காரணம். அத காரணத்தை வேற சொல்றாங்க பாருங்க. சிலர் காரணம் தெரியாமே அப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிற நீட்ட மாட்டாங்க, அது வேற விஷயம். உங்க காரணத்தை வேற சொல்றாங்க, கதவு வழியா வெளியே போயிடுமா. அதனால கதவை நோக்கி கால் நீட்டி படுக்கக்கூடாது. ஊர் பகுதிகளே அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டீங்களா? கதவுக்கு நேராக கால் நீட்டி படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவது. யாராவது வந்தாங்கன்னா கதவு இடிச்சுன்னு சொன்னா அது தப்பு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி நம்பிக்கை சார்ந்த ரீதியில் இதை செய்வது அது தவறு. அதுதான் இங்கே கண்டிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதே போல அமெரிக்காவில் இன்னொரு பழக்கம், இன்னொரு நம்பிக்கை அப்படின்னா,
கல்லறை பக்கமா போனா பெரும்பாலும் போறதை தவிர்த்துக்கிடுவாங்க. அப்படி மீறி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா மூக்க பிடிச்சுக்கிட்டு போவாங்க. மூக்க பிடிச்சுக்கிட்டு போவாங்க. ஏன்? அதற்கான காரணத்தையும் அவங்க தர்றாங்க. அங்கே இறந்து போய் கிடக்கக்கூடியவர்கள் அந்த பக்கமாக போகக்கூடியவர்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க தன்னுடைய மூக்கை பிடிச்சுக்கிட்டு அவங்களால சுவாசிக்க முடியுது, என்னால சுவாசிக்க முடியலையே அப்படின்னு பொறாமைப்படுவார்களாம். பொறாமை அதிகமாயிடுச்சுன்னா கோபமாகி சில சமயங்களிலே போறவர்களை அடித்து விடுவதுண்டு, மரணம் ஏற்படுறோம் அப்படிங்கிற ஒரு உள்ளூர பயம் இந்த மூட நம்பிக்கைக்கு காரணம். அங்க இருக்கக்கூடிய பழக்கம், அங்கிருக்கக்கூடிய மூட நம்பிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கபிரிஸ்தானுக்கு போங்க, ஜியாரத் பண்ணுங்க. ஃபைன்னஹா தذكرத்துல் மௌத், அது மௌத்துடைய சிந்தனை, மௌத் சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய இடம். ஃபஸூர்ஹா, கபர்களுக்கு போங்க, கபராளிகளுக்கு சலாம் சொல்லுங்க. மூக்க பிடிச்சிட்டு போறாங்க. கபராளிகளுக்கு போய் சலாம் சொல்லுங்க. உள்ள நுழையும் பொழுதே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே உங்களின் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமா. யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. வஅன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர், நீங்கள் முந்தி விட்டீர்கள், நாங்கள் வர இருக்கிறோம். இதான் அந்த துஆவினுடைய பொருள். கபிரிஸ்தானுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு துஆ. கண்ணத்துல வந்து அரைஞ்சிருமா, இறந்து போயிடுவாங்களாம், மூக்க பிடிச்சிட்டு போகணுமா. இவங்கெல்லாம் நாகரிகத்தினுடைய உச்சாணியில் இருக்கிறதாக பிரதிபலிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜப்பான் தரமான பொருட்களை தயாரிக்கிறதுல நம்பர் 1 பேர் வாங்கினது. நோக்கியா மாதிரி வராது. எந்த பொருளை கேட்டாலும் இது ஜப்பான் தயாரிப்பாங்க. அந்த ஜப்பான் நாட்டில் ஒரு மூட நம்பிக்கை. வடக்கு என்பது அது இறந்தவர்களுடைய திசை. வடக்கு என்பது இறந்தவர்களுடைய திசையாகவே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இறந்து போனவர்களை வடக்கு பக்கமாக தலை வச்சுதான் படுக்க வைப்பாங்க, இறந்து போனவர்கள். அதனால அவங்க ஒரு காலம் வடக்கு பக்கமா தலை வைக்க மாட்டாங்க. நாம் வாழ விரும்புபவர்கள் வடக்கு பக்கமாக எதையும் ஆரம்பிக்க மாட்டார்கள், வடக்கு பக்கமாக தலை வைக்க மாட்டார்கள். ஜப்பானியர்களுடைய நம்பிக்கை. சரி, ட்ரெயின்ல போகும்பொழுது படுத்து கிடக்கும் பொழுது வடக்கு பக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வடக்கு பக்கமா திருப்பிடுச்சு வண்டி, அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படியாக நிறைய பழக்க வழக்கங்கள் வட இந்தியாவில் இன்னும் வேடிக்கையா இருக்குது. மூட நம்பிக்கை. அரவாணிகள் தொட்டதெல்லாம் தொடங்குமா, அரவாணிகள் தொட்டதெல்லாம் தொடங்கும். சரியான மரியாதை. அரவாணிகள் ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்கள வச்சுட்டு தான் ஆசீர்வாதம் வழங்குவாங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் இருக்கும். அவர்களை வைத்து ஆசீர்வாதம் வாங்குவது. அதே போல வியாபாரத்துல கல்லா நிறையணும் அப்படின்னு சொன்னா முதல் வியாபாரம் அவங்க கையால பண்ணணும்.